இல்லை செந்தில்குமார். மணி 8 ஆக போது. இப்போ எப்படி தூங்குறது? கடைக்கு போகணும் இடத்தால 8:30க்கு. மறுபடியும் கடைக்கு போகணும். ஆமாம், காலையில் 8:30க்கு கடைக்கு போவேன். ஃபுல்லாக கடையில் தான் இருப்பேன். நைட்னா தான் ஃபுல்லாக வீட்டில் இருக்குது. 6 மணிக்கு வந்தேன்னா அதுக்கு பிறகு கடைக்கு போக மாட்டேன். பகல் ஃபுல்லாக கடையில் தான். வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வருவேன். இல்லை, யார் பார்த்துக்கோங்க. அது என்ன பச்சை குழந்தைய என்ன பார்த்துக்கிறதுக்கு? 12 வயசு பொண்ணுனா அவளை பார்த்துக்கிறதுக்குலாம் ஆள் தேவையில்ல. அவள் என் பின்னாடியே கடைக்கு வந்துடுவா. அவ்வளோதான். காலையில் மட்டும் நான் கடைக்கு போகும்போது வீட்டில் இருப்பா. தூங்கிட்டு இருக்கிறதுனால இருப்பா. மற்ற நேரம் நான் கடைக்கு போனால் கடைக்கு வருவா. இல்லை அவ அப்பா வீட்டில் வந்தால் வீட்டுக்கு வருவா. அந்த மாதிரி கடைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பா. கடை பக்கத்தில் தானே, வீடும் கடையும் பக்கத்தில் தான். மோகன் ஹாய் அக்கா. ஹாய் மோகன், வாங்க. வணக்கம், காலை வணக்கம் மோகன். வண்டியில் போவீங்களா நடந்து போவீங்களா? கடைக்கா? கடை பக்கத்தில் செந்தில்குமார். இங்கே வீட்டிலேருந்து எட்டி பார்த்தா கடை தெரியும். தூரமாலாம் இருக்காது, பக்கத்துலேயே தான். காய் கடை போடுங்க. காய்கறிலாம் வச்சுருப்போம் மகன் கடையில். அப்படியா, சூப்பர். தூரமாக இருந்தால் கஷ்டம் இல்லை, பக்கத்துலேயே தான் எங்களுக்கு கடை. வீடும் கடையும் பக்கத்தில் இருக்கிறதுனால. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூரமாக இருந்துச்சுன்னா. வண்டியெலாம் ஓட்ட தெரியாது நம்மளுக்கு. எப்படி போகிறது வர்றது? சின்ன சூப்பர் மார்க்கெட் தான். சின்ன சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாது, சின்ன பெட்டி கடை, அவ்வளோதான். சூப்பர் மார்க்கெட்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். நீங்கள் கடையை பார்த்துருக்கீங்க தானே? நான் கடையில் வச்சு லைவ் போடும்போது பார்த்துருக்கீங்கல்ல, இல்லையா? ஆனால் பொருட்களை ஞாபகமாக எந்த இடத்துல இருக்குன்னு எடுத்து கொடுக்குறீங்க, பெருமைதான். இன்னும் மளிகை கடையில் இருந்தால் அதெல்லாம் கொடுத்து தானே ஆகணும், வேறு வழி. அதெல்லாம் முதல்ல புதுசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிடும். எல்லா வேலையும் அப்படி தானே, புதுசில் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிறாது. அப்படி தான். விலையும் தெரியணும். ஆமாம், அது என்னமோ உண்மை தான். மற்ற காய்கறி கடைனா மட்டும் கூட வெறும் காய்கறி மட்டும் இருக்கும். இது அப்படி இல்லை. காய்கறி மளிகை பொருள் ஃபஸ்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் விலை தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பழகி போச்சு. ஏன்னா ஒரு பொருள் 2 பொருள் கிடையாது, ஏகப்பட்ட பொருள் இருக்கும். அவ்வளோத்துக்கும் விலை ஞாபகம் வச்சு கொடுக்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டில் ஆரம்பத்துலலாம் நோட்டில் எழுதி வச்சுருப்பேன், என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விலைங்கிறது நிறைய எழுதி வச்சுருப்பேன். இப்போ அது பழகி போச்சு. வினோத், ஹாய் வினோத், வாங்க. வணக்கம், காலை வணக்கம் வினோத். டீ குடிச்சிட்டிங்களா?